ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம குரூப் 2 சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மேக்ஸ் சீரீஸு. ஸோ அந்த வகையில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 311 ஒரு 7 வாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணானது ஒரு 4 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. 3ஆல் வகுப்படுமா இல்லை 11ஆல் வகுப்படுமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3ஆல் வகுப்படுறதுக்கு ஒரு ரூல், அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படணும் அப்படின்னா அந்த நம்பரோட டிஜிட்டோட கூட்டுத்தொகை, அந்த எண்களோட மொத்த எண்களோட கூட்டுத்தொகை 3ஆம் வாய்ப்பாடில் வரணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போது எக்ஸாம்பிள், இப்போ 3ஆம் வாய்ப்பாடில் சொல்கிறேன். இப்போ 33ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது 3 ப்ளஸ் இது நம்பர் அப்படியே ஆட் பண்ணுங்கள். 3 + 3 6 வருது. நமக்கு 3ஆம் வாய்ப்பாடில் 6 வருமா? வருது. அது இப்போ கம்பல்சரி இது 3ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? இப்போ இன்னொரு நம்பர் பாருங்கள், இப்போ 96ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 9 + 6 எவ்வளோ வருது? 9 + 6 15. அப்போது 15ன்றது 3ஆம் வாய்ப்பாடில் வருது. 3 5 15. அப்போ கம்பல்சரி இது 3ஆல் டிவைட் ஆகும். 3 9 3 2 6 பாருங்கள். ஸோ அந்த எண்ணோட கூட்டுத்தொகை 3ஆம் வாய்ப்பாடில் வர மாதிரி இருந்தால் அது கம்பல்சரி 3ஆல் மல்டிப்ளை ஆகும், டிவைட் ஆகும். இப்போ இந்த கொடுத்துருக்கிற நம்பர் மொத்தம் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். அப்படி ஆட் பண்ணால் எனக்கு எல்லாத்துலேயும் 3 சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் 3 11 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் செக் பண்ணிடுறேன், இந்த மொத்த டிஜிட் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஒரு டிஜிட் மட்டும் பார்த்தலாம். 4 5 வருது. ஒரு டிஜிட் மட்டும் 3 + 1 + 1 4 + 1 5. இது 5, இது 5, இது 5, 5, இது 5, இது 5, இது 5. 1 2 3 4 5 6 7. சரிங்களா? 35 வருது மொத்த கூட்டுத்தொகை. அப்போ 35 ஆட் பண்ணி பாருங்கள். 3 + 5 8 வருது. சரிங்களா? அப்போ 8 3ஆல் டிவைட் ஆகுமா? 3 டேபிள்ஸில் வருதா? வரல. அப்போ கம்பல்சரி 3ஆல் வகுப்படாது. எங்கே வகுப்படாதுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே வகுப்படாதுன்னு இருக்குது, இது ட்ரூ. மீதின்று வகுப்படாது, இங்கேயும் ட்ரூ. இது சி தப்பு, டியும் தப்பு. அப்போ ஏபியில் தான் ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 11க்கு இதே மாதிரி நம்ம செக் பண்ணிட்டோன்னா கொஷின் ஏவா பின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுதான் 3ஓட ரூலு. இப்போ 11க்கு நான் பார்க்கலாம். இதை இரேஸ் பண்ணிட்டு நான் போடுறேன். ஓகே, 3க்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போது 11க்கு நான் எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டாக இருக்கிற நம்பரை நம்ம எடுத்து ஆட் பண்ணணும். ஆல்டர்னேட் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் நம்பர் நான் எடுத்துக்கிறேன், இது எடுத்துக்கிறேன், இது ஆல்டர்னேட், இது ஆல்டர்னேட். கலர் உங்களுக்கு புரியுதுக்காக நான் மாற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் நம்பர் எடுக்கணும். இப்போ இந்த பண்ணியிருக்கிறது வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். 3 + 1 4 5, 5 + 3 8, 8 + 1 9, 9 + 1 10, 10 + 3 13, 14, 15, 18, 19. ஓகே, அகைன் கூட்டிக்கலாம் ஒரு வாட்டி. 3 1 4 5 8 9 10 13 14 15 18 19, கீழே வரைக்கும் 19. இப்போ அதே மாதிரி மேலேயே நீங்கள் அது நம்பர் ஆல்டர்னேட் பண்ணணும். இந்த 2, இந்த இது, இந்த இது, இந்த இது, இந்த இது ஆட் பண்ணாத நம்பரை மாற்றி போட்டுறாதீங்க. மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். அதுக்கு தான் நான் 2 வாட்டி இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணேன். ஸோ 1 4 5 6 9 10 11 13 14 15. ஸோ இது பாருங்கள் 4 வருது. ஸோ இது எப்படி வரணும் அப்படின்னா, அந்த ஆல்டர்னேட் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணும்போது இது இன்னொரு வாட்டி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ 1 0ன்னு வரணும். இது மாதிரி நம்ம 2 நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை 11ஓட டேபிள்ஸாக இருக்கணும். 11ஆக இருக்கலாம், இல்லை 22ஆக இருக்கலாம், இல்லை 33. இந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா இது கம்பல்சரி 11ஆல் டிவைட் ஆகும். அப்படி வரல அப்படின்னா இது கம்பல்சரி 11ஆலையும் டிவைட் ஆகாது. அப்போ 3ஆலையும் டிவைட் ஆகலை, இது 11ஆலையும் டிவைட் ஆகலை. அப்போ ஆப்ஷன் எது பாருங்கள், மீதியின்றி வகுப்படாது. 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஆல்டர்னேட்டாக போகும். இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. ஸோ சின்ன நம்பரை கொடுத்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.